வணக்கம் எல்லாருக்கும். NKV சாரோட பெயரியல் ஜோதிடம்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம ரஜினிகாந்த் சார் ஜாதகத்தை பார்ப்போம். அவருக்கு ரஜினிகாந்த்ன்ற பேரை வச்சதுக்கு காரணமே ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட ஆளுமை இருக்க போய் தான் அந்த கிரகம் எது வலிமை பெற்றிருக்கோ அந்த பேருக்குண்டான நபர் தான் இவர் லைஃப மாத்தினாரு அப்படின்னு நான் சொல்றேன். சந்திரன் பலம் பெற்றனாலதான் பாலச்சந்தர் அப்படின்னு ஒருத்தர் இவரோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. சிவாஜி ராவ் அப்படின்னு வச்சிருந்தாரு. சிவாஜின்றது அரசரோட பெயர் கொடுக்கும். அப்ப முதல்ல இவருக்கு பெயர் கொடுத்தது சூரியன், லக்னாதிபதியான சூரியன் இவருக்கு சிவாஜி ராவ் அப்படின்ற ஒரு பேரை கொடுத்தது. ரஜினி அப்படின்னா ஒளி. சந்திரன் தன் வீட்டை பார்க்கறதுனால ரஜினி அப்படின்ற ஒரு பேரை மாத்தி வைக்கிறாங்க. இந்த காந்த்ன்ற பேரை கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா உச்சம் பெற்ற கிரகமான செவ்வாய். ரஜினிகாந்த் அப்படின்னு பேர் வருது. அப்போ பேர் வைக்கிறதுனால அது நம்மளால மட்டும் நாம வைக்கிறது கிடையாது. பேரு எந்த கிரகம் வலுத்து இருக்கோ அந்த கிரகம் தான் பேரை கொடுக்கும். சரி, பேரை கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னா அந்த பேரு எந்த கிரகம் கொடுத்திருக்கோ அந்த குறிப்பிட்ட கிரகத்தை நம்ம அதுக்குண்டான வழிபாடு அதுக்குண்டான பரிகாரத்தை பண்ணும்போது நிறைய விஷயங்கள் மாறும். பொதுவா பாத்துக்கிட்டோம்னா இது ரஜினிகாந்த் சாருக்கு மட்டும்னு கிடையாது. எல்லாருக்குமே எல்லார் ஜாதகத்திலுமே எந்த கிரகம் வலுத்திருக்கோ அது பேரை கொடுக்கும். அதோட குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபடும் போது அதோட பிரதி தெய்வங்களை வழிபடும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமா நடக்கும்.